முருகன் எப்பொழுது தோன்றுகிறானோ அப்பொழுதே சேவல் அவனுக்கு இருக்கிறது. எப்படின்னா அவன் ஒரு பகுதி ரொம்ப நல்லவன். அப்படின்னா சிவபெருமானுடைய பயங்கரமான பக்தர். அந்த காலகட்டத்திலே சிவபெருமானை எப்போது விதித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த நல்ல சிவபெருமான். அதற்கு பின்னால் வரம் கிடைத்த பிறகு ஆணவம் கொண்டு அடைந்த சூழல் அந்த சூழல் ரொம்ப கொடு சாதியாக இருக்கிறார். இந்த ரெண்டையும் வேளாண் நடக்கிறார். ஒரு சேவலாக சிவபெருமானை வணங்கி வணங்கி வரப்பெற்றானே அந்த நல்ல சூழல் சேவல் கொடியாக முருகப்பெருமான் கடைக்கு மேலே இருக்கிறார். இன்னொரு பகுதி மயிலாக கொடூரனாக இருக்கிறாரே அரக்கனாக இருந்த அந்த சூழல் மயிலாக முருகனுக்கு வாகனமாக இருக்கிறார். இதுதான் நம்ம வழிபாட்டே நல்லதை மனதிலே வைத்து முருகப்பெருமானை வழிபட்டோம் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் முருகனை வழிபாடு செய்கிறது. எப்படி வழிபாடு செய்கிறது? வழிபட்டோம்னா நம்ம நல்ல ஒரு விஷயத்தை யாருக்காவது செஞ்சோம்னா அது 100 மடங்கா நமக்கு புரியணும். இந்த 6 நாள் ஒரு நாளாவது யாருக்காவது அந்த தானத்தை கூட சிறந்த தானம் எதுவுமே கிடையாது. இதனால வாங்கி கொடுக்க முடியா 50 ரூபாய் கூட நீங்க அதே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் ஏதாவது ஒரு உதவி நம்ம கூட இருக்கிறவர்கள் பக்கத்தில் இடமும் அன்பா இருக்கிற ஒரு விஷயமா அதே போல 100 மடங்கு நம்ம தெரிவிக்கணும். நிறைய செய்திகள் ரொம்ப யாரும் முடியாது. இப்போ முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது ஒரே ஒரு செய்தியோட 10 நிமிஷம் முருகனை முருகன் பேர சொன்னா எப்படி இருக்குமா? ஒருத்தர் அதுக்காக ஒரு திருத்தம் பாருங்க எல்லாரும் தெரியாத ஒரு செய்தியை சொல்லணும். சொல்றாரு பட்டுக்கோட்டை முருகன் மேல ஒரு பாட்டு இருந்தாரு. என்ன சொல்றாங்கன்னா இல்லை சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, சுந்தர வடிவேலன் புகழுக்கு ஏது அப்படின்னு சொல்றாரு. திருச்சிறு வண்ணன் முருகன் பேர் சொல்ற நாவிற்கு முருகன் பேர் சொல்ற நாவிற்கு சுவைகளும் முகனையும் இனிக்கிற நியாயம். அப்படின்னா என்னன்னா முருகனோட பேரை சொல்லிட்டா வேற எதுவுமே நம்ம இல்லையா அவ்வளவு தித்திப்பானதான் முருகனுடைய திருநாமம். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா சீராளர் சாப்பிட்டு டீ குடிச்சா